கோலி டாக் கோலிவுட் நியூஸ். விஜயகாந்த் மகன் படம் 1 கோடி ரூபாயில செட்டு, சிறப்பு தோற்றத்துல கேப்டன். விஜயகாந்த் நடிச்ச வல்லரசு, நரசிம்மா, தென்னவன், சுதேஷி, அரசாங்கம், விருதகிரி போன்ற வெற்றி படங்களை தயாரிச்ச LK சுதீஷ் இப்போ விஜயகாந்தோட இளைய மகன் சண்முக பாண்டியன் கதாநாயகனா அறிமுகமாகும் சகாப்தம் படத்தை தயாரிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல முதல் கட்ட படப்பிடிப்பு பொள்ளாச்சி மற்றும் அதோட சுற்று வட்டாரங்களான ஆழியார் டேம், வால்பாறை, ஆனமலை போன்ற பகுதிகளில் 25 நாட்கள் நடந்தது. 2ஆம் கட்ட படப்பிடிப்பு கும்பகோணத்துல 20 நாட்கள் நடந்தது. அங்க சுமார் 1 கோடி செலவுல 1000 துணை நடிகர்கள் முன்னிலையில 200 நடன கலைஞர்கள் பங்கேற்க 6 நாட்கள் ஒரு பாடல் மிக பிரம்மாண்டமா படமாக்கப்பட்டது. இந்த பாட்டுக்கு ஷோபி நடனம் அமைச்சாரு. இதுல நாயகன் சண்முக பாண்டியனும் நாயகி நேஹாவும் பங்கேற்றாங்க. இப்போ இதோட 3ஆம் கட்ட படப்பிடிப்புக்காக இந்த படக்குழு வெளிநாடு போறாங்க. மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர், லங்காவி மற்றும் பேங்காக்ல 35 நாட்கள் படப்பிடிப்பு நடத்துறாங்க. இதுல நாயகிகளா மிஸ் இந்தியா பட்டம் வென்ற நேஹாவும், மிஸ் பெங்களூர் பட்டம் வென்ற சுப்ரா ஐயப்பாவும் அறிமுகமாறாங்க. இவங்களோட சிங்கம் புலி, ஜெகன், பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன், தேவயானி, ரஞ்சித், ராஜேந்திரநாத், சண்முகராஜன், பன்னீர் புஷ்பங்கள் சுரேஷ், தலைவாசல் விஜய் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்காக சிம்பு கூட ஒரு பாட்டை பாடியிருக்காரு. இந்த பாடலை தயாரிப்பாளர் சுதீஷ் அவர்களோட நட்புக்காக பாடி கொடுத்ததா சிம்பு தெரிவிச்சாரு. படத்துல சிறப்பு தோற்றத்துல விஜயகாந்தும் நடிக்கிறாரு.